முதலிலே வந்து நான் மதுக்குமாரி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுவோம் உங்கள் சார்பாக. ஏன்னா அவங்க வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். ஐபிஎஸ் பதவியில் முதல் போஸ்டிங் அவங்களுக்கு இங்கே 2020 பேட்ச்சு. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க தமிழில் வந்து இவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. அதற்கு முதலில் அவர்களுக்கு பலத்த பாராட்டுகளை நாம் தெரிவிக்கணும். திருக்குறள் பற்றி சொன்னாங்க, சிலப்பதிகாரம் மணிமேலை பற்றி சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி நூலகம்னா இங்கே இருக்குது, நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். அது ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. புத்தகம் படிக்கின்றது அவசியத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ முதலில் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம் சார்பாக நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவின் 2வது நாளாக அதற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கும், அவர் சித்திரை வீதிகளின் சரித்திரம் என்ற தலைப்பிலே பேச நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவரை அடுத்து எழுத்தாளர் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் திண்ணையும் வரவேற்புரையும் என்ற தலைப்பிலே நம்முடைய பேச வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புத்தக திருவிழான்றது வந்து உண்மையிலே ஒரு முக்கியமான அவசியமான, அதுவும் இந்த காலகட்டத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நாம் எல்லாமே வந்து இந்த வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, சமூக ஊடகங்களில் வந்து மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுங்கிறதே வந்து பெரிய பாடாக இருக்குது. ஈவன் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து காட்டி, படத்தை காட்டி, எதையாவது ஒன்று காட்டி தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதில் நம்ம வந்து புத்தகத்தை படிப்பதுங்கிறது வந்து எந்தளவு அவசியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நாம் இன்று சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் இருவர்களை பற்றி சொல்லணும்னா, முதலிலே மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர். நான் எதேச்சியாக சரி எனக்கு தெரிஞ்ச 2 புக்கு தான் இருக்குது, சரி எவ்வளோ புக்கு தான் எழுதியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் போய் பார்த்தா ஒரு லிஸ்ட்டே போய்ட்டு எழுதவே முடியல என்னால், அவ்வளோ புக்கு வச்சு எழுதியிருக்காங்க. குறிப்பாக நாவல்கள், புதினங்கள் பார்த்தோம்னா காவல் கோட்டம், ரிலேட்டட் டு போலீஸ், காவல் கோட்டங்கள் எழுதியிருக்காங்க. தென் இப்போது சமீபத்தில் 2019 எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி. ஸோ முதலில் வந்து நான் நினச்சது சரி அவர் 2-3 அப்படி தான் இருக்குன்னு பார்க்கும்பொழுது தான் இவ்வளோ லிஸ்ட்டு எனக்கும் கிடச்சிது. புத்தகங்கள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. கலாச்சாரத்தின் அரசியல், மதமாற்ற தடை சட்டம், மறைந்திருக்கும் உண்மைகள், கருப்பன் கேட்கிறான் கிடா எங்கே, மனிதர்கள் நாடுகள் உலகங்கள் 2003 ஆண்டு, ஆட்சி தமிழ் ஒரு வரலாற்று பார்வை, உவேசா சமயம் கடந்த தமிழ், அலங்கார பிரியர்கள், கீழடி, வைகை நதி நாகரிகம், கதைகளின் கரை, இந்தியில் மட்டும் பதில் தரது சட்டவிரோதம். ஸோ இப்படி புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. கவிதைகளும் இல்லை, விட்டு வைக்கவில்லை. ஓட்டை இல்லாத புல்லாங்குழல், திசையெல்லாம் சூரியன், பாசி வெளிச்சத்தில், ஆதிப்புதிர் என கவிதை தொகுப்பாக 4 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மொழிபெயர்ப்பாகவும் இந்துத்துவா, இந்து ராஜ்யம், சீதாராம் யெச்சூரி அவர்கள் எழுதிய இதைக்கு மொழியாக்கம் செய்திருக்கிறார். ஸோ இப்படி அதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் கூட 2-3 தான் இருக்கும்னு நினச்சேன். சார் நிறையா எழுதியிருக்கீங்க, முதலில் உங்களுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு இந்த சமயத்தில் அவர்கள் நம்முடைய சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். நான் கூட யோசிக்கிறது உண்டு. இப்போ பேசிட்டு வந்தேன் நானும் அங்கே டிசிகிட்ட, நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன், புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு டைம் இல்லை, எங்கே டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அவங்க டிசி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து கரெக்டான வார்த்தை. எதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதற்கு கட்டாயமாக நமக்குள்ள அந்த டைம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு அந்த ஆர்வத்தை உண்டாக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதான் நான் நினச்சேன், ஒரு எம்பிக்கு எப்படி இவ்வளோ டைம் கிடைக்குது அப்படின்னு தான். அப்போ அதில் இருக்கிற ஆர்வம், ஸோ ஆர்வத்தின் மூலமாக நாம் புத்தகத்தை படிப்பதற்கு ஆர்வம் இருந்தாலும், புத்தகத்தை எழுதுவதில் ஏதாவது ஒரு எழுத்தின் மூலமாக ஆர்வம் இருக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு டைம் நமக்கு கட்டாயமாக கிடைக்குன்றது தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது.
அதேமாரி விருதுகள் பார்த்திங்கன்னா நிறையா விருதுகள் வாங்கியிருக்காங்க. நிறையா விருதுகள்லாம் டைம் ஆகுனதால் நான் குறிப்பிட்டு சில விருதுகளை மட்டும் சொல்கிறேன். சாகித்ய அகாடமி விருது காவல் கோட்டத்திற்கு 2011ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறார். அதேமாரி கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் அதிக காவல் கோட்டத்துக்கு, அதேமாரி வாழ்நாள் தமிழ் இலக்கிய சாதனை விருது கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் 2019 கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி ஆனந்த விகடன் விருதுகள் பல. ஸோ இப்படி பல புத்தகங்கள் எழுதி பல விருதுகளுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக உங்களை பற்றி இந்த புத்தக திருவிழா பற்றி பேச வந்திருப்பது சரியான ஒரு தேர்வாக இருக்குது. இதற்கு நான் பேசி இந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அவருக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையடுத்து நம்முடைய திண்ணையும் வரவேற்பையும் பேச வந்திருக்கின்ற மதுக்கூர் ராமலிங்கம் அவரும் இவருக்கு சளைத்தவர் இல்லை என்பது போல புள்ளியில்லா கோலங்கள், காய்க்க தெரியாத காகித பூக்கள், திண்ணை பேச்சு, இடது பக்கம் செல்லவும், விந்தை மனிதர்கள், கையளவு கடல், தமிழகத்தில் சமூக சீர்திருத்த இயக்கம் என 7 நூல்களை எழுதியிருக்கிறார். அவர்களுக்கும் இது உங்களுடைய சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள் சார். இப்போ நம்ம புத்தகம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். புத்தகம் படிக்கிறோம். புத்தகம் படிக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாம் சொன்னது அது இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிறையா புத்தகங்கள் படிக்கிறோம். இது படிக்கிறதால என்ன ஆகுதுன்னா நம்ம நிறையா ஒரு புத்தகத்தை படிக்க என்ன ஆகுதுன்னா நாம் ஒரு கதையே படிக்கிறேன்னு வச்சுக்க, அது நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ பொன்னியின் செல்வா இருக்கட்டும், இப்போ வேல்பாரி எடுக்கட்டும், எல்லா புத்தகங்கள் காவியங்களாக எடுதுன்னா அதில் நிறைய கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேரக்டர்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கதையை படிக்கும் பொழுது அந்த 50-60 கதாபாத்திரம் ஞாபகம் வச்சுருக்கீங்க, அதை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஞாபகத்திறன் வளருது, மூளை செல்கள் ஆற்றல் பெறுகிறது, மறதியை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர மன அழுத்தத்தை குறைக்கிறது. நம்ம ஒரு மூட் அவுட்டில் இருக்கிறோம், ஏதாவது ஒன்றா ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக அது மன அழுத்தத்தை குறைக்கிறது. படிக்க என்ன வளர்க்கும், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்ற மாதிரி ஒரு அறிவாற்றலை நமக்கு வளர்க்கிறது. அது இல்லாமல் வார்த்தைகளை செறிவூட்டுகிறது. வார்த்தைகள்லாம் வெக்காபுலரியை பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றான். இப்போ தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் எந்த மொழியாகட்டும் ஒரு நாவலோ ஒரு இதையோ படிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள், அதில் யூஸ் பண்ணப்பட்ட சொற்சொடர்கள் அது உங்களுடைய நாலேஜை வளர்க்குது. அது நீங்கள் ஏதாவது ஒருத்தர் பேசும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு எழுத்து செய்யும் பொழுதோ ஒரு பக்கத்துக்கு எழுதுனாலுமோ அது உங்களுடைய வார்த்தைகளை செறிவூட்டுகிறது. நினைவாற்றல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைவாற்றலை அதிகரிக்கிறது, சிந்தனை ஆற்றலை அதிகரிது. இப்போ ஒரு கதையை படிக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு நாவலை படிக்கிறோம்னா இது இப்படி போயிருக்குமோ அது இப்படி போயிருக்குமோ ஒரு கேப் விட்றோம். ஏன்னா ஒரு பெரிய 2-3 வால்யூம்லாம் இருக்கிறத நீங்கள் ஒரே நாளில் படிக்க முடியாது. ஸோ நீங்கள் பாதியில் நிறுத்துறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இது வரைக்கும் படித்தது இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம். ஸோ உங்களுடைய கற்பனைகள், அப்போ கற்பனை திறனை அதிகப்படுது, சிந்தனை ஆற்றலை அதிகரிக்கிறது. ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு மனநிலையை ஒருங்குபடுத்துவதற்கு புத்தகங்கள் வழிவகுக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம கவன சிதறல்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒருமுகப்படுத்துவதற்கு இது யூஸ் ஆகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்தாற்றலை மேம்படுத்த உதவுகிறது. புத்தகங்கள் படிக்கும் பொழுது மனதிற்கு ஒரு திருப்தி, ஒரு பீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எல்லாத்துக்கும் மேலே குறைந்த செலவினத்திற்கான வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய பொழுதுபோக்காகும், ஆற்றலை கல்வித்திறனை வளர்ப்பதற்காகவும் இது உதவுகிறது. ஸோ இது எல்லாற்றுக்கும் மேலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல புத்தகங்கள் நல்ல தோழன். ஒரு புத்தகத்தை நாம் படிக்க தொடங்கும் பொழுது அது நம்முடன் உரையாடத் தொடங்குகிறது. நாம் அறியாத உலகத்தை அது காட்டுகிறது, அறிவூட்டுகிறது, நம்மை பண்படுத்துகிறது. அதனால் இந்த நிகழ்வு மூலமாக நம்முடைய புத்தகம் வாசிக்கும் என்ற பழக்கம் தொற்றிக்கொள்ளட்டும், இதை நாம் பின்பற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.